குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மணி 10:30. 11 மணிக்கு அரை மணி நேரம் நான் பேச இருக்கிறேன். 11 மணிக்கு நிச்சயமாக நான் முடித்து விடுவேன். அதற்கு பிறகு சேதுசாமி பேசுவார். நீங்கள் அதுவரை நிச்சயமாக அமர்ந்திருக்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. ஏனென்றால் நான் அதற்கு மேல் அதிகமாக நான் பேச மாட்டேன். காரணம், இருக்கின்ற நேரம் அப்படி இருக்கிறது. 1 மணி நேரம் தாமதமாக இவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த வகையில வேலுசாமிக்கு பாராட்டுவது என்பது உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்வது போலாம். ஏற்கனவே நான் ஒரு முறை இந்த ஊருக்கு வர வேண்டியவர், வராமல் போவதற்காக நான் இப்பொழுது மன்னிப்பு கோருகிறேன். காரணம், இத்தகைய இளைஞர்கள் இந்த நாட்டிற்கு ஒரு முன்னோடியாக இருந்து நல்ல பல காரியங்களை ஆற்றுவதற்கு இது ஒரு வழித்தடமாக அமைந்திருக்கிறது. ஜப்பான் போவது என்பது எல்லோருக்கும் சாதாரணம் என்று முதலில் பேசினார்கள். திருப்பூரில் இருந்து தினம் 4 பேர் போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அதைவிட அரசாங்கமே இவரை அளித்ததுதான் பெரிய செய்தி என்று நாம் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் அரசாங்கம் இதற்காக செலவு செய்திருக்கிறது. நான் ஒரு முறை ஜப்பான் போயிருந்தேன். நாங்கள் போன போது கிட்டத்தட்ட ஒரு 30,000 40,000 இருந்தால் போதுமானது. ஆனால் அரசாங்க மரியாதையோடு அங்கே ஒரு அரசாங்கத்தை ஏற்பாடு செய்து இவர்களை வரவேற்று வழியெடுத்து இப்படி ஒரு பெரிய ஏற்பாடு செய்த காரணத்தினாலே கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் இந்த அரசாங்கம் சொல்ல போனால் இந்த ஐயம்பாளையத்துக்கு செலவு செய்திருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே நீங்கள் எல்லாம் பெருமைக்குரியவர்கள், பெருமைப்பட வேண்டியவர்கள். அந்த தகுதியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது நாங்கள் 2 பேரும் பேசுவது கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் செலவு செய்து பெற்ற ஒரு அனுபவத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். நீங்கள் இது ஏதோ சாதாரணமான பேச்சு என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் செலவு செய்து என்ன அனுபவத்தை பெற்று வந்தோமோ அதை நமக்கு கணக்கு பக்கங்கள் அந்த அளவுக்கு தொழில் செய்கிறார்கள். அதே போல நாட்டுப்பற்று நமக்கு இவ்வளவு பெரிய நன்மைகளை எல்லாம் செய்து இது நம்முடைய மாவட்டத்துக்கு ஏற்றி, மாநிலத்துக்கு ஏற்றி, இந்தியாவுக்கு அதற்கு பிறகு உலகத்திற்கு எட்டுகின்ற அளவிற்கு இவர் இந்த காரியத்தை ஆற்றிருக்கிறார். இதற்கு அடிப்படையான செயல்தான் காந்தி அதைத்தான் சொல்லுகிறார். மகாத்மா காந்தியடிகள் நமக்கு சொன்னதெல்லாம் நாம் நடந்து காட்ட வேண்டும் என்பதுதான் மிக எளிமையான செய்தி. நாம் எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் கூட நடந்து காட்டுவதை போல வேறொன்றும் இருக்க முடியாது என்று சொல்லலாம். நம்முடைய பெற்றோர்கள், நம்ம குழந்தைகள் இருக்கிறார்கள், நம்முடைய பெற்றோர்கள் சொல்கிறார்கள், அதிகாலையில எழுந்து படி என்று சொல்கிறார்கள். அவர்கள் படுத்துக்கொண்டு உங்களை எழுந்திருக்க சொன்னால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? படுத்துக்கொண்டே பதில் சொல்கிறீர்கள், நான் ஏற்கனவே எழுந்திருக்கிறேன். அப்படித்தான் எழுந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் பெற்றோர்கள் முன்னுதாரணமாக இல்லாத எந்த குடும்பங்களும் கூட சரியாக இருப்பதில்லை. நம்முடைய குடும்பங்கள் கெட்டுப் போனதற்கு சில சமயங்களில் நான் சொல்லுவது உண்டு, பெற்றோர்களே பெரிய காரணம். இவர் சிகரெட் குடித்துக் கொண்டு இருப்பார், இதனுடைய மகனை மட்டும் குடிக்காதே என்று சொல்லுவார். அவர் இல்லாத போது குடிப்பான், அவர் எடுத்து குடிப்பான், எதனாலும் செய்வார். ஏனென்றால் இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அந்த ஜப்பானிலே அதை கடைபிடிக்கிறார். நம்ம காவல்துறை அதிகாரி இருக்கிறார்கள், அங்கே சிக்னல் போட்டிருப்பார்கள். அந்த வண்டி போவதற்கு சிகப்பு விளக்கம் பச்சை விளக்கம் காட்டுகிறார்களே, அது போல அங்கே போட்டிருப்பார்கள். யாரு அங்க நம்ம மாதிரி நம்ம நாட்டுல தான் சிக்னல் போற இடத்துல ஒரு போலீஸ்காரர் இருப்பாங்க. உலகத்துல வேற எங்க இருக்க மாட்டாங்க. இது ஆச்சரியப்படணும். அங்க அதெல்லாம் கிடையாது, சிக்னல் தான் இருக்கும். அவன் பார்த்துட்டு சிகப்பு விளக்க இருந்ததுன்னா நிறுத்திக்குமா, பச்சை தான் போகும். நம்ம நாட்டுல எது போட்டாலும் சரி, பக்கத்துல ஒரு ஆள் இருந்து திருப்பின்னு ஊதியே போகும். இல்லைன்னா நம்ம போயிட்டே இருக்கோம். கட்டுப்பாடு இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, நமக்கு ஒரு கட்டுப்பாடுல 1000 நியாயம் பேசிட்டு இருக்கோம். அவன் போகலையா, நான் போகக்கூடாதா? இது உரிமை. இந்த ஜனநாயகம் நம்ம தெரிஞ்சு முக்கியமாக்கிட்டு நான் சொல்லுவோம். பல சமயங்கள் ஜனநாயகம்ன்றது மிக உயர்ந்த விஷயம். ஆனா அதை பற்றி விவரம் தெரியாத ஆளுக்கு, சங்கத்தை பற்றி மதிப்பிட தெரியாத ஆள் கையில சங்கத்தை கொடுத்தா என்ன ஆகும்? இரும்பை விட கேவலமாக தான் அதை பயன்படுத்துவான். நம்முடைய ஜனநாயகத்தை நாம் சரியான முறையில பயன்படுத்தாத காரணத்தினாலேதான் நாம் இப்படி தாழ்ந்து கொண்டு போகிறோம். அவர்கள் ஒரு 12 கோடி மக்கள் தான் இருக்கிறாங்க. நம்ம கணக்கு போது 85 கோடி. நம்ம விட நம்ம நாடு 9 மடங்கு பெருசுன்னா அது 1 மடங்கு அளவுல நம்ம நாடு 9 மடங்கு பெருசா பரப்பளவு, அது ஒரே 1 மடங்கு தான் இருக்கு. நீங்க உலகப்படத்தை பாத்தீங்கன்னா ஒரு கை அளவு ஒரு உலக படம் வச்சிருக்கீங்கன்னா அதுல ஜப்பான் எவ்வளவு இருக்குன்னா சுண்டுவரில் அந்த மேல் 1.3 இல்லை 0.3
இடமே இருக்குதான். அமெரிக்காவுக்கு கடன் கொடுத்துருக்காங்க. ஜப்பான் 1 மடங்குனா அமெரிக்கா 25 மடங்கு பரப்பளவு உள்ள நாடு, ரொம்ப வளம் குறித்த நாடு. ஆனா அந்த நாட்டுக்கு இந்த 1 பங்கு இருக்கிறவன் 25 பங்கு இருக்கிற நாட்டுக்கு கடன் கொடுத்துருக்காங்க. என்ன அர்த்தம்? கடினமான உழைப்பு, அறிவார்ந்த உழைப்பு. நம்ம விவசாயம் உழைக்காத உழைப்பு அவன் சொல்றான். இது வேலை நடத்தி எங்க வேலை அல்ல. நம்ம என்னதான் இது இந்த ரேட் போட்டுருந்தா கூட ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். அடித்து வந்தா வருது போனா போகுது. இந்த பையன் இது நியாயம்னு சொல்லி போய் வாங்கிட்டு ரேட்டு கடாத விலைக்கு போட்டுருக்கான். அதனால நான் கேட்காத வாங்கிட்டு வந்து இந்த அப்பா கிட்ட சொன்னா, அப்பா சொல்றாங்க அறிவு வைக்கிறவங்க அப்படி கேட்டா போடுவான். கேளு கேட்டாதான் கொடுப்பான். மறுபடியும் இந்த துணியை தூக்கிட்டு போவான். எங்க அப்பா திருப்பி அனுப்புறாரு. அப்புறம் அவனும் ஒரு ரூபாயை கொடுத்து அனுப்பிச்சுவோம். நம்ம நாட்டுக்கு அதாவது எதிரி ஒரு கேள்வி ஏதோ வந்து வரைக்கும் இந்த மாதிரி. அதனால அங்க இருக்கிற சூழ்நிலையும் இங்க இருக்கிற சூழ்நிலை எல்லாத்துக்கும் ரொம்ப அடிப்படையான விஷயம் மனசுதான். நம்ம உயரணும்னு நினைச்சா உயரம் நினைச்சா, நம்ம தாழணும்னு நினைச்சா தாழ்ந்து தான் போகும். இது 10 வருஷத்துக்கு கூட நினைச்சீங்கன்னா 10 வருஷத்துக்கு பிறகு நீங்க என்ன நினைக்கிறீங்க? பையன் விளையாடுறாங்க. இந்த விளையாடுற பையன் என்னன்னா, நான் விளையாட போறேன்னா நீங்க சின்ன பையன் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பையன் கிட்ட சொல்றான், பள்ளிக்கூட மாணவன். அந்த பையன் சொல்றான், என்ன நீ விளையாட போற போவாத உடனே உட்காந்துக்கிறான். ஏன்னா அவன் உடனே அவன் மாற்றிடுறான். அவனுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னொருத்தனை கேட்கறான். கேட்கும்போது எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை நான் விளையாட போறப்பா வேலை பார்க்கலாம் அப்படின்னு. ஆக இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோமோ அது இன்னும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் நினைக்குது நடக்குது. என்ன நினைச்சாலும் நடக்குது. கெட்டுதலா நினைச்சாலும் அதுதான் நடக்குது. நல்லது நினைச்சாலும் அதனால உயர்ந்தவர்கள் நல்லது நினைக்கிறாரு, மோசமானவர்கள் கெடுதல் நினைக்கிறான். கெடுதல் நினைக்கிறான். அவன் பெற்று போயிடான், நானும் பெற்று போகும். அந்த வகையில் தான் அவங்க தான் உயர்வாக இருக்கிறார். நாட்டில இந்த ஊர் பெரியவர்கள்லாம் பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. பேராசிரியர் தலைமை ஆசிரியர்கள்லாம் நிறைய. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தலைமை ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியரை உருவாக்கின ஒரு தலைமை ஆசிரியர் உட்கார்ந்துருக்காரு. மற்ற தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஆக இந்த வகையில இந்த ஊர்ல பெரிய மனிதர்கள், தரம் வாய்ந்தவர்கள், நல்ல சிந்தனையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எல்லாம் ரொம்ப உண்மையிலேயே கொடுத்திருக்கிறீர்கள். நீங்க முதல் வேலை இந்த இளைஞர்கள் எல்லாம் படிக்கிற வேலையை பார்க்கணும். மற்ற வேலைகள் ரெண்டாவது பிரியாரிட்டி கொடுக்காது ஒரு காரணம். நாட்டு நம்ம கெட்டு போறதுக்கு காரணம் எது முந்தி எது பிந்தின்னு தெரியாம நாளைக்கு கெட்டு போயிருக்கு. எல்லா சினிமா கட்டாய கட்டி வச்சு நம்ம உட்காந்துருக்கோம். உழைக்கிறதுக்கும் உற்பத்திக்கும் இடம் இல்லாம வேற வேடி பார்க்கறதுலேயே நம்ம கூட போயிட்டு இருக்கு. அதனால ஒரு தியாகம் பண்ணுங்க. சினிமா பார்க்கறது தியாகம் பண்ணுங்க. இந்த ஊருக்காரங்க குடிக்கிறது தியாகம் பண்ணுங்க. லாட்டரி சீட் வாங்குறது தியாகம் பண்ணுங்க. இந்த ஊர் உயரும். வேலைக்கான வாழ்க்கை என்று வாழ்த்து விளைவித்துக் கொள்வது இப்பொழுது 11 வணக்கம்.